Hi dear students, welcome to Johnson Academy. நம்ம என்ன கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா NCERT அதாவது CBSE சிலபஸில் உள்ள 10th மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸைஸ் 1.2 உடைய எக்ஸாம்பிள் சம் வந்து 2 எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம மொத்தம் 4 எக்ஸாம்பிள் சம் இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் 5 அண்ட் எக்ஸாம்பிள் 6 ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது என்னன்னா எக்ஸாம்பிள் 7 அண்ட் எக்ஸாம்பிள் 8. ஓகே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த HCF ஆஃப் 96 அண்ட் 404 by the prime factorization method, hence find the LCM. போன சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபைண்ட் HCF LCM சொல்லிட்டு 2 நம்பருக்கு கொடுத்து HCF LCM கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது ஒரு மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் LCM HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 96க்கும் 404க்கும் அதாவது 404க்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாய் என்ன மெத்தடில்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் HCF நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை வச்சு HCF நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? LCM எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு we have என்ன நம்மளுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க? 96 404. ஃபஸ்ட்டு 96க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ 96 ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் நம்ம போட்டுக்கலாம். ஈவன் நம்பர்னா கண்டிப்பாக 2ஆல் தான் உங்களுக்கு டிவைட் ஆகும். 2னா 4 2s are 8, ரிமைண்டர் 1 இருக்கும். 8 2s are 16. ஓகே, அடுத்து இதையும் ஈவன் நம்பராக இருக்காங்க, 2ஆல் போடலாம். 2 2s are 4, 4 2s are 8. இதுவும் 2ஆல் போடலாம். 1 2s are 2, 2 2s are 4. அடுத்து இதையும் 2ஆல் போடலாம். 6 2s are 12. அடுத்து 6 இதையும் 2ஆல் போடலாம். 2 3s are 6. 3ங்கிறது வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர். ஸோ 3 × 1. ஓகே, அதனால் 3 1s are 3. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம எப்போவுமே இதில் உள்ள ப்ரைம் நம்பரை தவிர்த்துட்டு மித்த எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோமா? ஸோ 96 = 2 × 2 × 2 × 2 × 2 × 3. எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ எத்தனை 2 இருக்குது உங்களுக்கு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. 2 power 5 அப்படின்னு எழுதிடலாம். கிராஸ் 3 அதாவது × 3 அப்படின்னு எழுதியாச்சு. இது 96 உள்ளது. இப்போ 404க்கு இதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். 404 இது ஈவன் நம்பராக வந்திருக்கு. ஸோ 2ஆல் போடலாம். 2 2s are 4 0, 2 2s are 4. 202 இதுவும் 2ங்கிறது ஈவன் நம்பரில் முடியுது. ஸோ 2ஆல் நம்ம பண்ணுவோம். 1 2s are 2 0, 1 2s are 1. அப்போ 101ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ அதே நம்பரால் மட்டும்தான் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ 101 × 1 101. அப்போ இது அப்படியே எழுதிடலாமா? 1 தவிர்த்துட்டு மித்ததான் எழுதிடலாம். 2 × 2 × 101. அப்போ 2 டைம்ஸ் 2 வந்து என்ன பண்ணுறோம்? 2 power ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயர் 2 power 2 கிராஸ் 101 அப்படின்னு போட்டாச்சு. இது ரெண்டுக்கும் நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ HCFக்கு என்ன மெத்தட்? நம்ம ஃபார்முலா என்னது உங்களுக்கு? ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப், அதே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர். காமன் என்னது? பொதுவாக இருக்கணும். அதாவது 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 2லேயுமே பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் பவராக இருக்கணும். அதுதான் HCFன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது உங்களுக்கு. இதில் 3 இருக்குது, இதில் 3 இல்லை. இதில் 101 இருக்குது, இதில் 101 இல்லை. அப்போ காமனாக இருக்கிறது உங்களுக்கு என்ன? காமன் ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ காமனாக இருக்கிறது என்னது உங்களுக்கு? 2 power அப்படிங்கிற வந்திருக்கதான் உங்களுக்கு காமனாக இருக்குது. இதில் 2 power 2ன்னு வந்திருக்கு, இதில் 2 power 5ன்னு வந்திருக்கு. அடுத்து என்ன கவனிக்கணும்? ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பவர். ஓகேவா? HCFனால என்ன வரும் உங்களுக்கு? ஸ்மாலஸ்ட் பவரும் காமன், 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மாலஸ்ட் பவர்னா இது 2லேயும் காமனாக இருக்குது. ஸ்மாலஸ்ட் பவர் இதில் என்னது? 2 power 2 வந்து கம்மியானதான் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட். இது 2 power 5 வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும், கிரேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ 2 power 2 தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு HCF. ஸோ 2 power 2. 2 power 2 என்ன வரும்? 2 × 2 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. அப்போ HCF உடைய வேல்யூ என்னது? 4 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? HCFை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? LCM கண்டுபிடிக்க போகிறோம். we know that இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? என்னது? HCF அதாவது 2 ப்ராடக்ட் ஆஃப் நம்பரை கொடுத்துருக்காங்க. HCFும் கிடச்சிருச்சு, LCM கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 நம்பரையும் கொடுத்து HCF LCM கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம இதிலே இன்னொரு மெத்தட் போடுமா? கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் அப்படின்னு போட்டு ஈச் ப்ரைம் ஃபேக்டர்னு போடுவோம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லிட்டு அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? HCF × LCM = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது A × B. ஓகேவா? அந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா அந்த நம்பர். ஸோ HCF நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 4 கிராஸ்
எல்சிஎம் ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி ஏங்கிற வேல்யூ என்னது 96 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா 96 அது கிராஸ் அடுத்து 404 அடுத்த வேல்யூ பிங்கிற வேல்யூ ரெண்டு வேல்யூ எழுதியாச்சா இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு எல்சிஎம் தான் தேவை ஸோ இங்கே இருக்க மல்டிப்ளேயில் இருக்கிற 4 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடரில் வரும் ஸோ எல்சிஎம் தேவைனால எல்சிஎம் ஈக்குவல் 96 இன்ட்டு 404 டிவைடட் 4 இப்போ என்ன பண்ணலாம் இது வந்து அடி கொடுக்கலாமா 1 4s are 4 2 4s are 8 வரும் 2 4s are 8 ரிமைண்டர் 1 இருக்கும் 4 4s are 16 இப்போ 24 இன்ட்டு 404 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு 9696 அப்போ எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எல்சிஎம் வேல்யூ என்னது எல்சிஎம் ஈக்குவல் 9696 நம்ம சம்மில் கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் அந்த ரெண்டு நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது ஏபிங்கிற ரெண்டு ப்ராடக்ட் நம்பரும் இருக்குது நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப் இருக்குது அதை வச்சு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிற மெத்தடு வந்து இதான் ஃபார்முலா நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அதை வச்சு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8 பார்க்கலாம் ஃபைண்ட் த HCF அண்ட் LCM ஆஃப் 6, 72 and 120 using the prime factorization method. இது எக்ஸாம்பிள் 6 அதே மெத்தட் தான் ஆனால் எக்ஸாம்பிள் 6ல் ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி HCF LCM கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் 2 நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க இதில் என்ன கொஞ்சம் சேஞ்ச்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதே மெத்தட் தான் பட் என்ன கொடுத்துருக்காங்க இதில் 3 நம்பர் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க we have 6, 72 and 120 ஓகே ஃபஸ்ட்டு 6க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிடலாம் 6 என்ன வரும் 2 3s are 6 3 1s are 3 ஸோ 2 into 3 பவர் என்ன இருக்குது ஒன்றும் இல்லைனால நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம் 2 power 1 into 3 power 1 அடுத்து என்ன பண்ண போகிறோம் 72க்கு கண்டுபிடிக்க போகிறோம் 72 போட்டு என்ன வரும் இதுவும் ஈவன் நம்பர் ஸோ 2ஆல் போடலாம் 3 2s are 6 இங்கே ரிமைண்டர் 1 இருக்கும் 6 2s are 12 அடுத்து இதையும் 2ஆல் போட்டோம்னா 1 2s are 2 ரிமைண்டர் 1 இருக்கும் 8 2s are 16 அடுத்து இதையும் 2ஆல் போட்டோம்னா 9 2s are 18 இப்போ 9ங்கிறது 3 டேபிளில் வரும் ஓகேவா ஸோ 3 போட்டால் 3 3s are 9 3 1s are 3 அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து எழுதுமா 2 into 2 into 2 into 3 into 3 அப்போ 3 times 2 வந்திருக்கு அதில் 2 power 3 into 2 times 3 வந்திருக்கு 3 power 2 ஓகே அடுத்து 120 அதுவும் கண்டுபிடிக்க போகிறோம் 120 போட்டோம்னா இதுவும் 2ஆல் போடலாம் 6 2s are 12 0 இதையும் 2ஆல் போடலாம் 3 2s are 6 0 இதையும் 2ஆல் போடலாம் 1 2s are 2 ரிமைண்டர் 1 5 2s are 10 இதை வந்து 15ங்கிறது 3 டேபிளில் வரும் ஸோ 3 5s are 15 5 1s are 5 120 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன வரும் 2 into 2 into 2 into 3 into 5 அப்போ 2ங்கிறது 3 டைம்ஸ் வந்திருக்கு 2 power 3 into 3 power 1 into 5 power 1 ஓகே நம்மளுக்கு HCFக்கு ஃபார்முலா தெரியும் என்னது வரும் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஈச் காமனாக இருக்க நம்பராக இருக்கணும் ஸ்மாலஸ்ட் பவராக இருக்கணும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் HCF வந்தாலும் இதுதான் இப்போது இதில் பாருங்கள் மூணுலேயும் பாருங்கள் காமனாக இருக்க நம்பர் என்ன இருக்குது இதுலேயும் 2 இருக்குது இதுலேயும் 2 இருக்குது இதுலேயும் 2 இருக்குது ஓகே ஸோ 2 கண்டிப்பாக வந்துடும் அப்புறம் இதுலேயும் 3 இருக்குது இதுலேயும் 3 இருக்குது இதுலேயும் 3 இருக்குது அப்போ 3யும் கண்டிப்பாக வரும் 5ங்கிறது 1ல் தான் வந்திருக்கு ஸோ வராது 2ம் 3யும் கண்டிப்பாக வரும் ஓகேவா அடுத்து ஸ்மாலஸ்ட் பவர்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன இருக்குது பவர் 2 power 3 இருக்குது இதில் 2 power 3 இருக்குது இதில் 2 power 1 இப்போ ஸ்மாலஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும் 2 power 1 ஸோ ஃபஸ்ட்டு 2 power 1 அப்படிங்கிறது எழுதியாச்சு ஓகே அடுத்து 3யை பாருங்கள் இதில் 3 power 1 இருக்குது அடுத்து இதில் இருக்குது 3 power 2 இதில் 3 power 1 ஸோ ஸ்மாலஸ்ட் பவர் என்னது 3 power 1 ஸோ 3 power 1 எழுதியாச்சு அப்போ என்ன வரும் 2 into 3 ஈக்குவல் 6 அப்போ HCF உடைய வேல்யூ என்னது 6 இப்போ LCM பார்க்கலாம் LCMக்கு என்ன வரும் கண்டுபிடிக்கணும் நம்ம ப்ராடக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு HCF அண்ட் LCM அப்படின்னு கொடுத்து நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தடில் நம்ம செய்யணும் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் ப்ரைம் ஃபேக்டர் இதில் காமன் கிடையாது ஒன்லி என்னது கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் மட்டும் நம்ம பார்க்கணும் ஓகேவா ஈச் ப்ரைம் ஃபேக்டர் எல்லாம் ஒவ்வொரு ப்ரைம் ஃபேக்டரில் உள்ளதையும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் இதில் என்ன இருக்குது உங்களுக்கு இதுலேயும் 2 இருக்குது இதுலேயும் 2 இருக்குது இதுலேயும் 2 இருக்குது இதில் 3 இருக்குது இதுலேயும் 3 இருக்குது இதுலேயும் 3 இருக்குது 5ங்கிறது இதில் இல்லை பட் இதில் இருக்குது ஸோ மூணுமே 2 3 5 எழுதிடுறோம் பட் கிரேட்டஸ்ட் பவர்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன வரும் 2 power 3 தான் இதில் கிரேட்டஸ்ட்டாக இருக்குது ஓகேவா அடுத்து 3 power 2 அது கிரேட்டஸ்ட்டாக இருக்குது 5 power 1 இதில் இருக்குது அப்போ எழுதும்போது எப்படி எழுதுவோம் 2 power 3 into 3 power 2 into 5 power 1 2 power 3 na 8 3 power 2 na 9 into 5 ஓகேவா 9 5s are 45 45 into 8
360. ஸோ இதோட எல்சிஎம் என்னது 360. HCF 6, எல்சிஎம் 360. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எக்ஸைஸ் 1.2ல உள்ள எக்ஸாம் சம்ஸ் 4 சம்மும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்துள்ள வீடியோவில் எக்ஸைஸ் 1.2 எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.